अभूतपूर्वं मम भावि किं वा सर्वं सहे मे सहजं हि दुःखम् किन्तु त्वदग्रे शरणागतानां पराभवो नाथ न तेऽनुरूपः किन्तु त्वदग्रे शरणागतानां पराभवो नाथ न तेऽनुरूपः. नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. नमः सभायै अस्मद्गुरुपरம்பராயே நமः. 24வது பத்தியத்தில் தன்னுடைய கார்பண்யத்தை வெளிப்படுத்தி தனக்கு எப்படி ஒரு பெரிய ஒரு லாபமோ பகவான் கிடைத்தது, அதே மாதிரி பகவானோட தயைக்கும் தான் ஒரு வசத்தியான பாத்திரம், அதனால் பகவானுக்கும் ஒரு பாத்திரம் கிடைத்தது தன் தயையை காட்டுவதற்கு என்றெல்லாம் கூறி பகவானிடம் தனது பிரபத்தியை ஏற்றுக்கொள்ளுமாறு கூறினார். இப்போ இது ரொம்ப அற்புதமான ஒரு பத்தியம். அற்புதமான பத்தியம்னா நிஜமாவே ரொம்ப அற்புதமான பத்தியம். பகவானிடத்தில் ஒரு சின்ன ஒரு பிளாக்மெயில், இந்த வார்த்தையை பயன்படுத்தலான்னு சொன்னால் ஒரு சின்ன பிளாக்மெயில் மாதிரி பண்ணுறேன். இது அடியனுடைய ஒரு உத்பிரேட்சையில் இது மாதிரிலாம் சொல்கிறேன். சரியோ தப்போ அந்த பாவத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக இப்படிலாம் விஞ்ஞாபிக்கிறேன். அதாவது ஆம் ட்விஸ்டிங் சொல்லுவா, கையை முறுக்கிட்டு கேட்குறது, குடுப்பியா மாட்டியா அப்படின்னு. அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா பக்தனுக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு. பக்தன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் பகவானை அவன் ஜெயிக்கிறான் இல்லையா. பீஷ்மர் சபதம் பண்ணுறார், பெருமாள் கவுண்டர் சபதம் பண்ணுறார். பீஷ்மரை பகவான் ஜெயிக்க வைக்கிறார், பீஷ்மர் ஜெயிக்கிறார். பீஷ்மருக்கு அந்த ஒரு தைரியம் இருக்குது. பகவானிடத்தில் சபதம் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் பக்தாளுக்கு உண்டு. அது பக்தர்களாக இல்லாதவாளுக்கு அது புரியாது, பிரமிப்பாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் சகஜம் அவளுக்குள்ள. அது மாதிரி நம்முடைய ஆளவந்தார் சுவாமி ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். இங்கே பாருப்பா, நான் உன்னிடத்தில் பிரபத்தி பண்ணிட்டேன், சரியா? இப்போ நான் கஷ்டப்பட்டுருக்கேன். பிரபத்தி பண்ணியும் நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுருக்கேன். இது ஆளவந்தாருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. கஷ்டப்படுறதான் என்னுடைய சுபாவமே. இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டேன், இப்போ கஷ்டப்பட்டுருக்கேன். இதற்கு பிறகும் நான் கஷ்டப்பட போகிறேன், அது என்னுடைய சுபாவம். ஆனால் முன்னைக்கு எப்போக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா முன்னாடி நான் ஆளவந்தாராக இருந்தேன், யாமுனனாக இருந்தேன். அப்போ கஷ்டப்படும் போது அதில் பெரிய ஒரு வைச்சித்திரியம் இல்லை, பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ நான் யார் தெரியுமா? உன்னுடைய அடியார்னு ஊர் முழுக்க தெரியும். நான் உன்னுடைய உன்னிடத்தில் சரணாகதி பண்ணிட்டேன்னு ஊர் முழுக்க தெரியும். எல்லோரும் காத்துட்டுருக்கா. சரணாகதி என்ன உபாயம்? சரணாகதி ஒரு உபாயம்னு அதை பண்ணால் நமக்கு மாசுச்சகன்னு சொல்கிற மாதிரி பகவான் எல்லா கஷ்டத்தை நீக்கிடுவானா, மோட்சத்தை கொடுத்துருவானா அப்படின்னு எல்லாம். இது பலிக்குமா பலிக்காதான்னு சில பேருக்கு தயக்கத்தோடு இருந்துட்டுருக்கான். பலிக்கவே பலிக்காதுன்னு சில பேர் உறுதியாக கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு காத்துட்டுருக்கான். அவன் எல்லாம் நான் பார்த்துட்டுருக்கான். பார்த்துட்டு அவெல்லாம் பேசிக்கிறா. என்ன பேசிக்கிறா? ஆள வந்தாரப்பார், பெருசாக போய் என்னமோ சரணாகதி பண்ணிட்டு வந்துடலாம் பகவானிடத்தில், கஷ்டமெல்லாம் நீங்கிடுன்னு போய் பண்ணிட்டு வந்தார். இப்போ இன்னும் கஷ்டப்பட்டுருக்கார். அதனால் இந்த சரணாகதி இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது. நம்ம முயற்சியை பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுடுவோம். நம்ம இந்த பக்கமே போக வேண்டாம். ஏன்னா சரணாகத ரக்ஷகனா அவன் இருக்கான்னு தோணலை. ஏன்னா சரணாகதி பழிச்சிருந்ததுன்னா இவருடைய கஷ்டப்படுவாரன்னா பகவான் ஸ்வீகரிச்சுட்டு இருக்க வேண்டாமா, கஷ்டத்தை எல்லாம் போக்க வேண்டாமா அப்படின்னு பேசின்னு இருக்கா. இது உனக்கு நன்னா இருக்கா? நன்னா இல்லையப்பா. உன் ஸ்வரூபத்துக்கு இது நன்னா இல்லையா? அதனாலேயாவது என் கஷ்டத்தை எல்லாம் போக்கிவிடு, என் சரணாகதியை ஏற்றுக்கொள்னு ரொம்ப அழகாக பகவானையே என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாதிரி சட்டிலாக இது பண்ணுறார். பகவான் சொல்கிறார், இங்கே பாருப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஏற்றுக்கலாம், கஷ்டப்பட்டுருக்கேன், இதெல்லாம் எனக்கு சகஜம். நீ நேற்று கஷ்டம் இல்லை, இதெல்லாம் யுகயுகமாக நான் படக்கூடிய கஷ்டங்கள். ஆனால் இப்போ நான் உனக்கு முன்னாடி சரணாகதனாக இருந்து கொண்டு கஷ்டப்படுறதுன்றது உனக்கு நல்லதில்லை, நீ பார்த்துக்கோ அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய ஒரு பத்தியம். அப்படி தான் அடியனுக்கு இது படுறது.
இதில் சுவாமி இதுக்கு சங்கதி சாதிக்கின்றார். அசஸ்யாத் பரதந்திரஸ்ய சேஷபூதஸ்ய ஸ்வதந்திர ஸ்வாமியபீஷ்ட விநியோக சோடவிய. அதாவது இந்த பரதந்திரனாக இருக்கிற சேஷபூத்தன் இருக்கான் இல்லையா, ஸ்வதந்திர சுவாமியாக போயிட்டான் பரமாத்மா. ஆனால் அவன் என்ன பண்ணாலும் இவன் ஏற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும். அந்நியதாப்பி துர்நிவாரஸ்ச, வேற போய் இவன் துக்கத்தை தீர்த்துக்க முடியாது. அவன் கூப்பிடுறதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். டாக்டர்கிட்ட போகிறோம், பயங்கர வயிற்று வலி, பயங்கர உடம்பு வலி, டாக்டர்கிட்ட போயாச்சு, வேறு டாக்டர் இல்லை, ராத்திரி ஒருத்தன் தான் இருக்கான். போய் க்யூவில் உட்காந்துருக்கோம், எழுந்து ஆற்றுக்கும் போக முடியாது. அந்த டோக்கனில் கூப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி பொறுத்துன்னு தான் ஆகணும். நமக்கு முன்னாடி 10 பேர் இருக்கானே. அதுக்கு மேலே சுவாமி அழகாக அந்த ஒரு பிரமாணத்தை காட்டுகின்றார். ஏன் பகவான் நமக்கு துக்கத்தை கொடுக்கின்றார்? நமக்கு பகவானிடத்தில் உண்மையான பக்தி இருக்கும்போது எதற்காக பகவான் நமக்கு துக்கத்தை கொடுக்க வேண்டும்னு சின்ன ஒரு பிரமாணத்தை காண்பிக்கின்றார். கிஞ்ச ஹரிர் துக்கானி பக்தேபியோ ஹிதபுத்தியா கரோதி சஸ்திரக்ஷாராக்னி கர்மாணி ஸ்வபுத்திராய யதாபிதா. பகவான் கஷ்டத்தை பக்தர்களுக்கு எது கொடுக்குறான்னா, அவர்களை இன்னும் மெருகேற்ற வேண்டும், அவர்களுக்கு ஆத்ம யாத்திரைக்கு இன்னும் நன்மையை ஏற்படுத்த வேண்டும் பண்ணுறாங்க. எப்படி அப்பா என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், குழந்தையை திருத்தணுன்றதுக்காக சில காரியங்கள்லாம் பண்ணுற மாதிரி, அவனிடத்தில் சில விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி, சஸ்திரகர்மா, க்ஷாரகர்மா, அக்னிகர்மான்னு அவனை நல்வழிக்கு கொண்டு வருவதற்காக. பரீட்சாம்ச ஜெகநாத கரோத்யதிடச்சேதசாம் யஸ்யானுகிரகமிச்சாமி தஸ்ய வித்தம் ஹராமியகம்னு அதற்கு மேலே பகவான் என்ன பண்ணுறான்னா, எவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கணும்னு ஆசைப்படுறனோ அவனுடைய சொத்தை அபகரிக்கின்றேன், அவனுடைய பந்துக்களை அபகரிக்கின்றேன், அவனை மேலும் துக்கியாக ஆக்குகின்றேன். ஏன்னா பரீட்சை பண்ணி பார்க்குறேன். அவன் துக்கேன சந்தப்தோ எதிமாம் ந பரித்தியஜேத்து, அப்படி துக்கத்தில் பீடிக்கப்பட்டிருந்தாலும் என்னை அவன் விடாமல் இருப்பானேயானால் தம் பிரசாதம் கரிஷ்யாமி, அவனை நான் அனுகிரகிப்பேன். எஸ் சுரைரபி துர்லபா இத்தியபி ஸ்மரியத்தை, சுரர்களுக்கு கூட தேவர்களுக்கு கூட கிடைக்காத அனுகிரகத்தை அவனுக்கு நான் செய்வேன்லாம் இங்கே அதெல்லாம் காட்டுறார். இப்போ ஸ்லோகத்துக்கு வரைச்சி அபூதபூர்வம் இது அப்படி இருந்தனா அதற்காக சொல்கிறார். அத்தக இது மாதிரி சின்ன ஒரு சங்கதி இருக்குது. அத்தக ஸ்வகர்ம விபாக்காக க்ஷந்தவியா கிம் கந்தித்தேன இது பகவான் சொல்கிறதா பாவிச்சுக்கணும். அதனால் கர்ம விபாக்கத்தை பொறுத்துண்டு போய் இப்போ எதுக்காக கத்தணும் இப்போ அப்படின்னு பகவான் சொல்கிறதா இருந்தால் அபூதபூர்வம் இதப்பூர்வம் சஞ்சாத்தேபியோ விலக்ஷணம். அதாவது மமன்னு போட்டுட்டார். நான் எனக்கு அஞ்ஞனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால் சுக்க துக்கம் எனக்கு சகஜம்தான். அதுவும் துக்கம்ன்றது ரொம்ப சகஜம். பாவின பவிஷ்யத்து. இது அபூதபூர்வம்னு சொன்னால் போன காலம், பாவின பவிஷ்யத்து. கிம்னு போட்டுட்டா அது இந்த கிம் வா இதெல்லாம் என்னன்னு கேட்டால் ஸ்வ அனபியுபகத சோடவியத்வ பக்ஷான்வாரோகார்த்தா. அதாவது நான் பொறுத்துட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த வா சப்தம். சர்வம் சஹே, நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறேன். சஹேனா பொறுத்து கொள்கின்றேன். கர்ம பரதந்திரையா யதாபூர்வம் அனுபூத ஜாத்தியம் சர்வம் துக்கம் அனுபவிஷாமி. கர்மத்துக்கு பரதந்திரனாக இருக்கேன். அதனால் இதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ அது மாதிரி நான் இந்த துக்கத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு போகிறேன். அதனால் மே சகஜம் ஹி துக்கம். துக்கமானது எனக்கு கூட பிறந்தது தான். ஆனால் துவதக்ரேனா உன் முன்பு நீ எப்படிப்பட்டவன்? அபார காருண்யஸ்ய சர்வத்த சந்நிஹிதஸ்ய சர்வஸ்வாமினஹ சர்வசக்தேஹே தவ சந்நிதௌ. அபார காருண்யனாக இருக்கக்கூடிய இல்லையா, எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய, எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய, சர்வசக்தி உடையவனாக இருக்கக்கூடிய உன் சந்நிதியில் உன் எதிரில் சரணாகதானம்னு போட்டார். சரணாகதசேன்னு கூட போடல, சுவாமி காட்டுறார். சரணாகதானம்னு பகுவச்சனம் அந்நேஷுபி பிரபன்னேஷு அயமேவ நியாய இது தியோத்தனாவது. எனக்கு மட்டும் இல்லைப்பா, யாராக இருந்தாலும் பிரபத்தி பண்ணால் அதற்கு பிறகு நீ அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பும் அவர்கள் வாழ்க்கையில் தோற்று விடுவார்களேயானால் அது உனக்கு பொருத்தமில்லை. உன் அடியார் தோற்கக்கூடாது.
பராபவ கர்மபிஹி காமக்ரோதாதிபிஹி இந்திரியைர் விஷயைச்ச கோரைஹி தத் விமுகீகரணம். என்ன ஆக்சுவலாக அந்த தோற்பது என்னன்னு கேட்டால், காமக்ரோதாதிகள் உட்பட்டு கொண்டு பகவானிடத்தில் விமுகனாக இருப்பது, பகவானை இன்னும் பற்றாமல் இருப்பது, அதாவது பகவானுக்கு என்ன கைங்கரியாதிகள்லாம் செய்யாமல் இருந்து கொண்டு திரிவது, அதுதான் அது விமுகீகரணம். அது நாத்த ரொம்ப அழகாக, ஏன்னா இவர் இடத்துல பரநியாசம் பண்ணிட்டார் இல்லையா, பகவதோ பரஸ்வீகார யோக்கியத்துவம் ஸ்வஸ்ய சனாத்தத்வேன நிர்பரத்துவம் ச வினக்தி. நாத்தன்னு சொன்னதுனால இப்போ நிர்பரனாக ஆகிவிட்ட நான் அப்படின்னு அர்த்தம். நதேனு ரூபக, ஏன்னா நீ என்ன சொல்லிருக்க, ஸ்திதே மனசின்னு சொல்லி சக்ருதேவ பிரபன்னாய சர்வதர்மான் பரித்தியஜி, இத்தனை வச்சங்கள் நீ சொல்லியிருக்க. அப்படி சொல்லிவிட்டு நான் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பேன், ஆனால் உன் மீது இன்னும் எனக்கு பக்தி வரல, உன்னை அடைகின்ற துவரை இல்லை, ஒரு கைங்கரிய புத்தி இல்லை, இத்தியாதிகளாக இருந்து கொண்டு நான் இருப்பேனே ஆனால் ந அனுரூபக நச்ச தத் யுக்தம், உனக்கு எது பொருத்தமாக இருக்காது, அதனால் பார்த்துக்கோ. அதனால் நீ என்னுடைய பிரார்த்தனை ஏற்று நீ என்னை மாற்ற வேண்டும் அர்த்தம். எனக்கு சத்வ புத்தி நன்றாக கொடுத்து உன்னிடத்தில் ஞானம், இந்த பக்தி, வைராகியம் இதையெல்லாம் கொடுக்க வேண்டும்னு ரொம்ப அழகான ஒரு பத்தியம். அதனால் சொல்கிறார், என்னை காப்பாற்றி தீர வேண்டும் அப்படின்ட்டு. அதற்கடுத்து இது 26வது பத்தியத்தில் நிராசகஸ்யாபி ந தாவதுத்ஸஹே மகேஷஹாதும் தவ பாத பங்கஜம் ருஷா நிரஸ்தோபி சிசுஸ்தனந்தயः ந ஜாது மாதுச்சரணௌ ஜிஹாசதி. ருஷா நிரஸ்தோபி சிசுஸ்தனந்தயः ந ஜாது மாதுச்சரணௌ ஜிஹாசதி. 26வது பத்தியம். இதனுடைய பாவம் நமக்கு எல்லாம் தெரிந்தது தான். ஏன்னா ஏற்கனவே ஆழ்வார் பாசுரம் ஒன்று இதே மாதிரி அமைந்திருக்கின்றது. தரு துயரம் தடாயேல் உன் சரணல்லால் சன்னல்லை விரை குழுவும் மலர்பொழில் சூ விற்றுவக்கோட்டம்மானே அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடம் மற்றவள் தன் அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனேன்னு குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம் 5ஆம் திருமொழியில், பெருமாள் திருமொழி அவருடைய பிரபந்தத்தில். ருஷா நிரஸ்தோபி சிசுஹு அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும், ஸ்தனந்தய இருக்கும் குழவி, அழும் குழவி, நஜாத்து மாத்து சரணவு ஜிகாசதி, அருள் நினைந்தே அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே. அவள் காலை கட்டிட்டு தான் அந்த குழந்தை அழும் இல்லையா. அம்மா ஏதோ கோபத்தினால அந்த குழந்தையை அகற்றினாலும் குழந்தை வேற எங்கேயும் போகாது, அம்மாவுடைய காலை கட்டிட்டு தான் அழும். அம்மா அடிக்காதம்மா, இல்லை அம்மா விட்டுடாதம்மா இல்லையா. அதை நம்ம எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தானே லோகத்தில். அது மாதிரி நீ அங்கீகாரம் பண்ணாட்டாலும் நான் எங்கேயும் போக போகிறதில்ல, எனக்கு வேறு எந்த அவலம்பனமும் கிடையாது. அதனால் உன்னுடைய திருவடி தாமரை ஹாத்தும் ந தாவது உத்ஸகே, உன் திருவடி தாமரை விட்டு நான் எங்கேயும் அகல மாட்டேன். உற்சகே, எனக்கு எந்த உற்சாகம் ஒன்றுமே கிடையாது. உன் திருவடியை விட்டுட்டு மகேஷன்னு போட்டு இதெல்லாம் வியாக்கியானத்தில் பார்க்கலாம். என்ன தாவது உற்சகே, ஏன் அப்படி பண்ண மாட்டேன்னு கேட்டால், ருஷா நிரஸ்தோப்பி, கோபத்தில் அம்மாவுக்கு ஏதோ ஒரு கோபம் வந்துடுது, லேசான கோபம்தான். அப்போ என்ன பண்ணுறா, குழந்தைய சட்டுன்னு எடுத்து அப்படி கீழே வச்சுடுறா, போ அண்ணன்டா போ கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு கேட்டால் அண்ணடெல்லாம் போயிடாது, திருப்பி ஓடி தான் அம்மா கால் தான் கட்டினாகும் இல்லையா. நஜாத்து மாத்து சரணவு ஜிஹாஸ், அம்மாவுடைய திருவடிகளை அது இட் வில் நாட் அபேண்டன், விடாது. அதுபோல் அடியேனும் உன்னுடைய திருவடியை எந்த ஒரு பொழுதிலும் அதை விட்டு அகன்று இருக்க மாட்டேன். இப்போ சுவாமி சொல்கிறாராம், பகவான் அந்த 25வது பத்தியத்தை கேட்டுட்டு அஸ்து ஏவம் பிரதிபுத்தஸ்ய தவ மதவலம்பனம் ததாபி மதனுகிரகீத்தேன त्वया सर्वेषां पापानां क्रमात् प्रतिपदोक्तानि
பிராயஷ்சித்தானி கிரியந்தாம். இருக்கட்டும், என்னை வந்து நீ அடைஞ்சுட்ட, சரி. இருந்தாலும் என்னால் அனுகிரகிக்கப்பட்ட நீ எல்லா பாபங்களையும் ஏதோ ஒரு வகையில் பிராயஷ்சித்தம் பண்ணி கழிச்சிடும். புண்ணியக்ஷயார்த்தம் போகாச்ச புஜந்தாம். புண்ணியங்கள்லாம் கழிக்கணும்னா என்ன பண்ணணும் கேட்டால், அனுபவிச்சு தான் கழிக்கணும். அனுபவிச்சோன்னா புண்ணியம் திருப்பி போயிட போகிறது. திருப்பியும் புண்ணியம் பண்ணாமல் இருக்கிறது, பண்ண புண்ணியத்தை அனுபவிச்சிடுறது. அனுபவிச்சுட்டா புண்ணியம்லாம் கழிஞ்சிட போகிறது. அப்படி பண்ணிவிட்டா இது முடிஞ்ச உடனே வந்துடலாமே அப்படின்னு சொன்னால், அதுக்கு சொல்கிறார், ஸ்வஸ்ய பகவத் பத பிராப்தோ விளம்ப அக்ஷமத்வம் விஜாபயத்து. எத்தனை பிராயச்சித்தம் பண்ணுறது, எத்தனை கர்மா பண்ணி வச்சுருக்கானே, எத்தனை புண்ணியமான கொஞ்சமான இருந்துட்டு போட்டோம், அதை சீக்கிரமாக ஒரு ஜென்மாவில் அனுபவிச்சிடலாம். அது கூட இல்லை, பாவமே செய்து பாவியான் என்ற கதையாக தான் அடியன் கதை இருக்குது. எத்தனை பாப்பங்கள் இருக்குது, எத்தனை பிராயச்சித்தம் பண்ணுறது, எப்போ வர்றது, எத்தனை என்னால் முடியாது. இந்த விளம்பம்னா டிலே, விளம்பத்தை பொறுத்து கொள்ளும் தன்மை இடத்தில் இல்லை. அதான் நிராசகசியன்னு ஆரம்பிக்கிறார். நிராசகசியன் என்ன? நிரங்குஷஸ்வாதந்திரியாத்து ஸ்வாத்யம் சோட்வாபி க்ஷுத்ரைர் உபச்சந்தனைஹி மாம் பிரதாரிய மதபிமத பிரபதான்யான்யத்ர பிரேரயித்தும் இச்சதஹ இதி பாவः. மதபிமத பிரதாய அந்யத்ர, மதபிமத பிரதாய அந்யத்ர பிரேரித்தும் இச்சதஹ இதி பாவः. பகவான் என்ன பண்ணுறான்னா, நிராசகசியன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுறான்னா, ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி ஒன்றும் மாயம் செய்யல் எண்ணெயல் மாதிரி எண்ணெய்ன்ற மாதிரி கொஞ்ச நாள் பிரம்மப்பட்டம் அனுபவிச்சுட்டு வாருமே, கொஞ்ச நாள் அந்த தேவதையை அறுத்துட்டு வாருமேன்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அர்த்தம். ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன் கேட்டால் நிரங்குஷ சுவாதந்திரியம் அவனிடத்துல இருக்குது. அவனை ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. அபிஷப்தேன தயா பரவசஸ்துவம் தீனஸ்ய மம நிராசே கதம் க்ஷம இதி வெஜ்யத்தே. அபிஷப்தத்தினால சுவாரஸ்யமாக தயா பரவசமாக இருக்கக்கூடிய பகவான் தீனனாக இருக்கக்கூடிய என்னை நிரசனம் செய்வதில் எப்படி அந்த பொறுத்து கொள்ள முடியும்? தாவத் சப்தகன்னு சொன்னால் அதில் தாவன்ன உத்சகே அங்கே போய் அன்வைக்கிறது. என்னால் உன்னை விட்டு அகன்று இருக்க முடியாதுன்னா சக்னோமி, நான் உத்சகேன்னு சொன்னால் நான் சக்னோமி, என்னால் அது முடியாது. மகேஷ சம்பாவித ஸ்வபத பிரம்சானாம் அபூர்ணானாம் त्वदन्येषां हि स्वाश्रितेषु அசூயோபேக்ஷாதி யதா இந்திராதீனாம் யயாத்தி பிரபுஷு. மகேஷன் போட்டுண்டால் மிச்ச தேவதைகள்லாம் இல்லாத ஒரு தன்மை பகவானிடத்தில் இருக்குது. மிச்ச தேவதைகள்லாம் தன்னை ஆශ්‍රயித்தவ இடத்துலையே அசூயா இத்தியாதிகள்லாம் காட்டியிருக்கலாம். பகவானுக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பாவமும் கிடையாது. அதனால் என்னை பரித்தியாகம் பண்ணுவதற்கு ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். மாத்துகு இத்தி வக்ஷமான பதஸ்தானே மகேஷ சப்தா. மாத்துகுன்னு சொன்னாலும் மகேஷ சப்தமானது ஆனது. ஏன்னா எல்லாமே பகவான் தான். ஹாத்தும் இத்தியத்திர. இப்போ நஹாத்தும் மறுபடியும் அந்த விடுவதற்குன்னு அர்த்தம். இதுவும் எது மாதிரின்னு கேட்டால், அதாவது உன் திருவடி தவ பாத பங்கஜம், உன் திருவடி தாமரை அதை விடுவதற்கு நான் உத்சகே. எப்போன்னு கேட்டால் எது மாதிரின்னு கேட்டால் ருஷானா கோபம். அதே மாதிரி அங்கே ஒரு அபிஷப்தம் ருஷா நிரஸ்தாப்பின்னு சொன்ன இல்லையா, அதுக்கு இந்த அபிஷப்தம் என்னன்னு சொன்னால் ருஷா நிரஸ்தோப்பி நிரஸ்தக அப்பி நிரஸ்தோப்பி. அதுக்கு அழகாக சுவாமி சாதிக்கிற அபிஷப்தைக ஸ்வதோ நிராச அனர்ஹத்வம் ஸ்தனதம்சனாதி ஜனித குரோத லேஷ வசாத் கதாச்சித் சம்பவம் ச தியோதயதி. ஸ்வதக நிராச அனர்ஹத்வம், அதாவது தாய்க்கு எந்த காரணமும் இல்லாமல் நிராசனம் பண்ணுறதுக்கு எந்த விதமாக எதுவும் இல்லை. ஆனால் சில சமயங்கள் என்ன ஆகிடுறதுன்னா, அந்த குழந்தை தாயினுடைய ஸ்தனத்தை பருகக்கூடிய அந்த குழந்தை பொல்லாதான் இருக்கும். சிலத்துக்கெலாம் பிறக்கச்சே பல்லு இருக்கும், கடிச்சிடுத்துனா எந்த ஒரு தாயாக இருந்தாலும் அந்த வலியை பொறுத்து கொள்ளணும் இல்லையா? எத்தனை நாள் பொறுத்துக்க முடியாது? ஒரு நாள் ஒரு சமயம் இல்லாட்டி ஒரு சமயம் ஒரு கோபம் வருது. கதாச்சித்து சம்பவம். மாடுகள்லாம் பறக்கலாம். மாடுகள்லாம் கன்று ஈன்றவுடன் அதுக்கு ஒரு அந்த தாய்மையை வெளிப்படும் பாருங்கோ. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படியே ஆக்ரோஷமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் தன் குழந்தை நக்கி கொடுத்து எல்லாம் பண்ணும். பாலை ஊட்டி விடும்.
ஆனால் அதே கன்று முட்டி முட்டி சாப்பிடும்போது வலிச்சதுன்னா அந்த காலால் என்ன பண்ணோம் கேட்டால் அப்படி தள்ளி விடும். ஜென்டிலாக, ரொம்ப அடிக்காது. அப்படி காலால் டக்குன்னு அந்த பின்னங்காலை தூக்கி அதை ஒரு உதைக்கும். அது மாதிரி இந்த குழந்தையானது அந்த மாதிரி ஒரு சமயம் ஸ்தனத்தை கடிக்க நேர்ந்தால் அந்த தாய் என்ன பண்ணுவாலாம், அதை கொஞ்சம் அண்டை வச்சுருவாளாம் கோபத்தில். சிசு ஸ்தனந்தய இது பதாபியாம் ஸ்வரக்ஷனே ஸ்வயம் அசமர்த்தஸ்ய பாலஸ்ய. சிசு ஸ்தனந்தயன், சிசுன்னு சொன்னால் குழந்தைன்னு சொன்னால் 4-5 வயசு கூட சிசுன்னு சொல்லலாம். ஆனால் அதில் ஸ்தனந்தயன் போட்டுட்டார். ஸ்தனந்தயன்னா இன்னும் பால் பெருகும் வயசை உடைய குழந்தை. அது தன்னை ரட்சிப்பதில் அதற்கு சாமர்த்தியம் போராது. அதனால் தாய் தான் அதை ரட்சிக்க வேண்டும். மாதுஹு இத்தியனேன சர்வதோஷ பிரசகன அனுகுண வாத்சல்யம் யஜ்யதே. மாதுஹுன்னு சொன்னதுனால, தாயோடு ஒப்பிட்டதுனால எல்லா தோஷத்தையும் பொறுத்து கொண்டு வாத்சல்யத்தை காண்பிப்பதான் தெரிகின்றது அல்லவோ அப்படின்னு ரொம்ப அழகாக சாட்சியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். ஹாத்தும் இச்சாபி ந சம்பவதி, விடுவதற்குண்டான எண்ணம் ஆசை கூட வராது அப்படின்னு, அந்த குழந்தையை மாதிரி நான் உன்னையே உன் திருவடியை பற்றி கொண்டு இருப்பேன். ஒரு அழகான ஒரு பத்தியம், 26வது பத்தியம். மேற்கொண்டு 27, 28 பார்க்கலாம். அஸ்மத் குரு பரம்பராய நமக. நம சபாயி.